பொன் மஞ்சள் சூரியனின் ஒளியில் புதியதாய் மலர்ந்த சூரியகாந்தி பூ போல மலர்ந்திருக்கும் அழகிய நேயர்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். பார்ட்டிக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒரு அழகான பாவையத்தான் இன்னைக்கு நாம பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில பார்க்க போறோங்க. எவ்வளவோ நம்ம எபிசோட்ஸ் பண்ணி இருக்கிறோம். அதுலயும் விதவிதமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ரசிகர்கள் உங்களுடைய பாராட்டு கடிதங்கள் எல்லாம் எங்களை பரவசப்படுத்துது. ஸோ புது விதமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க பண்ண போற நம்ம எபிசோட்ஸ்ல நெயில் ஆர்ட் பண்ண போறோங்க. நங்கையின் அழகு இந்த நகத்துல தான் இருக்கு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? நாம ஒரு பார்ட்டிக்கு போறோம்னு வைங்களேன், அங்க போன உடனே அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே நம்மளுடைய விரல்களையும் கைகளையும் விரல்களையும் விரல்ல நாம போட்டிருக்கிற மோந்திரங்களையும் அதுல வந்து அந்த நெயில்ல நாம வச்சிருக்கிற நெயில் ஆர்ட்டையும் தான் இப்ப நிறைய பெண்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பாலிஷ் போட்டுட்டு இருந்த காலெல்லாம் மாறி இப்ப பாத்தீங்கன்னா நகத்துல பல ஓவியங்கள்ல நெயில் ஆர்ட்டா வரைய ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இப்பெல்லாம் பாருங்களேன், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பழமொழி நிறைய விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துல அவங்க வந்து வயல்ல அந்த விவசாயிகள்லாம் போய் அந்த நெல் மணிகள் எல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஹைட்டா ஆக்கி மேல இருந்து அந்த நெல்மணிகள் எல்லாம் கொட்டுவாங்களாங்க. அப்போ காத்து அடிக்கும் போது அந்த நெல்மணில இருக்கிற எல்லா தூசு தும்பட்டை எல்லாமே போயிடுமா. அப்போ அவங்களுக்கு அந்த பியோர் நெல்மணிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாங்க. பட் இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மேக் ஹே வைல் சன்ஷைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? மண் குதிரை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மண்ணு குதிரையை நம்பி நம்ம ஆத்துல இறங்க மாட்டோம் அப்படின்னு தானே நினைச்சிருக்கோம். அதனுடைய மீனிங் அப்படி இல்லைங்க. நிறைய பேரு சரியா புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுக்கிறாங்க. பாருங்களேன், அந்த கடற்கரை ஓரமா மண்ணை வந்து ஒரு குதிர் மாதிரி அதை அப்படியே கோபுரம் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்களாம். அதனுடைய பேரு மண் குதிர் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. அதை நம்பி ஆத்துல இறங்கான அந்த மண் குதிர் மேல நாம காலை வச்சா என்ன ஆகும்? நம்ம வந்து ஆத்துலையா போக முடியும்? அது அப்படியே வழுக்கி விட்டுடும் இல்லையா? சரிக்குதான் விடுமே ஒழிய நம்மளால ஆத்துல போக முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில நெயில் ஆர்ட்டை பத்தி நீங்க எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதனால என்ன யூஸ் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்க தானே போறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சியில நெயில் ஆர்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து தாராளமா பண்ணிக்கங்க. முகத்துல முகம் பார்க்கலாம் அப்படிங்கிற காலம் மாறி இப்போ நகத்துல கூட முகத்தை பார்க்கலாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருதாணியை அரைச்சி அதை வந்து நல்லா அதுக்கு வந்து சுண்ணாம்பு பத்து எல்லாத்தையும் போட்டு அது கலர் கிடைக்கணும் அப்படிங்கறனால புளி அதெல்லாம் போட்டு நம்ம பாட்டிங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த வைத்தியம் மாதிரி அதெல்லாம் போட்டு கையிலலாம் நிறைய அதை தொப்பி மாதிரி வச்சு ஃபுல்லா ட்ரெடிஷ்னலா ரவுண்ட் ரவுண்டா வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டே இருப்போம். பாருங்க, நைட்டெல்லாம் தூக்கம் வராதுங்க. எப்பதான் கலர் வரும், எப்படிதான் வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நெயில் ஆர்ட் அப்படின்னு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா எவ்வளவோ அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. நிறைய சலூன்ஸ்ல எல்லாம் இப்ப பாருங்க அவங்களுடைய சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளென்டி ஆஃப் டிசைன்ஸுங்க. எவ்வளவோ லேக்ஸ் ஆஃப் நெயில் ஆர்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எது நமக்கு வேணுமோ அந்த டிசைனை நாம வந்து அப்படியே கிளிக் பண்ணாக்கா அது அப்படியே நம்ம நெயில்ஸ்ல எல்லாம் ஸ்டாம்பிங் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெயில் ஆர்ட்
அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு மார்பிள் ஆர்ட் எப்படி வந்து அந்த 3D ஆர்ட் அப்படியெல்லாம் சொல்கிறோமோ, ஸ்டென்சில்ஸு, வாட்டர் டிகால்ஸு, அண்ட் தென் நெயில் பியர்சிங், காதில் பியர்ஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம கையிலையும் நம்ம மூக்குலேயும், இந்த மாதிரியெல்லாம் மாடர்னாக பண்ணும்போது இப்போ ஃபுல் பாடி பியர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ நெயிலில் கூட நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஜுவல்லரி நாம் வந்து பியர்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நெயில் பியர்சிங் நம்ம பண்ணிக்கலாம், மார்பிள் ஆர்ட் பண்ணிக்கலாம், நீடில் ஆர்ட் பண்ணிக்கலாம், ஸ்டென்சில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிக்கலாம், ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் நம்ம சொல்லலாம், ரிவர்ஸ் ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் அப்படின்னுலாம் பல விதமான டிசைன்ஸ் ஆஃப் அந்த டிசைன்ஸ் நெயில் ஆர்ட்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பல புதுவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சலூன்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பீப்புள் பாருங்களேன், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா they do not mind spending money for their அந்த வந்து அவங்க நெயிலையும் அவங்களுடைய கை கால் மேனிக்யூர் பெடிக்யூர் அழகுபடுத்திக்கிறல. பட் they do not spend money for அவங்களோட ஃபுட்டுக்கு கூட அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்கங்க. பட் அவங்களோட கை காலை நீட்டாக அழகாக பராமரிக்கிறதுக்கு கவலையே பட மாட்டாங்க பாருங்க. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்த காலம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் எப்படி ஒரு டேட்டூ ஸ்டுடியோ இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேமிலி ஸ்பா அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ஸ்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்பா பெடிக்யூர்ஸ் போட்டு ஃபுல்லாக அங்கே க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வெளிநாட்டில் அமெரிக்காவில் இப்படி தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஃபுட் ஸ்பா எடுத்துக்கணும்னு போய் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நெயில் ஸ்டுடியோவை நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கங்க. அவங்க அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலிஸ்ட் நெயில் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாத்திரம்தான் அந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணுமோ அவங்களுக்கு ஸ்டோன்ஸு, ஜிமிக்கிஸ், அண்ட் தென் அவங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸு, பியர்சிங் ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கான்செப்ட், ஒரு பிரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஸ்டோன் செட்டா இல்லை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு செட்டு வேணும், இல்லை குந்தன்ஸு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அந்த மல்டி கலர் அப்படி அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ என்ன வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ஜுவல்லரி அப்படின்றது ஆன்டிக் ஜுவல்லரி இருக்குது இல்லையா, அப்போ ரூபீஸ், எம்ரால்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு மேட்ச் ஆகுற அவங்களுடைய அந்த நெயில் ஆர்ட்டும் ஈவனாக மேட்சாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து டிசைன்ஸ் பண்ணி விடுறோங்க. இப்போ பாருங்க, கிளைண்ட்டோடைய ஜுவல்லரி கிளைண்ட்டோடைய காஸ்டியூம்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஃபுல்லாக இப்போ நெயில் ஆர்ட்டும் சேம் மேட்சாக இருக்கிற மாதிரி தான் பண்ணி விடுறோம். இப்போ பாருங்க, இந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த மாடல்ஸ்க்கும் அவங்களுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தாங்க டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிசைன்ஸில் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு தீம் ஒர்க்கு கூட பண்ணுறோம் பாருங்களேன் நெயில் ஆர்ட்டில். லைக் உங்களுக்கு ஒரு காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு அப்படின்னு அந்த பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸை கூட நாம் வந்து கொண்டு வரோங்க. மழை மாதிரி எப்படியெல்லாம் இருக்குது, காற்றடிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எவ்வளவோ டிசைன்ஸ் வந்து நாம் நெயில் ஆர்ட்டில் கொண்டு வரோம். இது எல்லாமே பார்த்தீங்களா நம்மளோட இமேஜினேஷன் தானே.
இந்த நெயில் ஆர்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் அண்ட் நெயில் கோட், லைக் பேஸ் கோட், டாப் கோட், இதெல்லாம் நாம பண்றோம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெயில் ஸ்ட்ரென்தனர் அப்படின்னு சொல்லுவோம், நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் ஜெல், நெயில் ஃபுட், இது எல்லாமே ரொம்ப ஹைஜீனா இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது. அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா நாம பார்த்துக்கலாம். பயப்படாம நாம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அழகா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எப்பொழுதுமே ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட நெயில்ஸை வச்சே நம்ம சொல்லிடலாங்க. நிறைய பேருக்கு வீக் நெயில்ஸ் இருக்கும், பிரேக் ஆகிருக்கும் நெயில்ஸ். இவங்கெல்லாம் விட்டமின் அவங்க டி நிறைய எடுத்துக்கணும், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெயில்ஸ் அப்படின்னும் பொழுது நிறைய அவங்க மல்டி விட்டமின் கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே பாருங்களேன், நம்ம நெயில்ஸை நாம எப்பொழுதுமே நல்லா நீட்டா, கியூட்டா, ஸ்மார்ட்டா, பியூட்டியா நம்ம வச்சுக்கணும். அதுல எந்த விதமான தப்பும் இல்லவே இல்லை இல்லையா? ஹேண்ட்ஸ் கேன் டெல் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்றது 100% ட்ரூ தானே? என்ன நேயர்களே, இன்னைக்கு நெயில் ஆர்ட் எப்படி பண்ணோம் அப்படிங்கறத எல்லாரும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கை பத்தி நான் சொல்ல போறேன். பாருங்களேன், நம்பிக்கை தாங்க வாழ்க்கை இல்லையா? பாருங்க, இப்ப ஒரு சமீபத்துல நம்ம ஊர்ல இருக்க பாரிஸ்ல ஒரு கிளாப் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடந்தது. கைத்தட்டல் போட்டின்னு நடந்ததுங்க. ஏன்னா கை தட்ட நம்மளுடைய சர்க்கரை வராது, அதே மாதிரி பிபி இருக்காது, நம்மளோட ஆயிலும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போட்டி நடக்கும்போது ஒரு பெரிய ஏசி அரங்கத்துல நடந்ததுங்களாங்க. அப்ப அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவங்களுக்கு யாரு அதிகமா கிளாப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்ப அந்த ரூம்ல எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு அதுல ஒரு ஃபோக்கஸ் லைட் மாத்திரம் கொடுத்துருந்தாங்களாம். அந்த ஃபோக்கஸ் லைட் அது கவுண்டிங் ஆகிட்டே இருக்குமா. யாரு எங்க அதிகமா கிளாப் பண்றாங்களோ அங்கதான் ஃபைனலா 5 மணி நேரம் தொடர்ந்து கைத்தட்டல் போட்டி நடந்துதான். அதுல யாரு ரொம்ப கவுண்டிங் அதிகமா இருக்கோ அவங்க இடத்துல போய் அந்த ஃபோக்கஸ் லைட் அங்க நிக்குங்களாம். ஃபைனலா 5 மணி நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஃபோக்கஸ் லைட் போய் ஒரு இடத்துல நின்னுதாங்களாங்க. அதுல இருந்து ஒருத்தர் எழுந்தாருங்க. பட் அதை விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், 2 பேரு எழுந்தாங்கங்க.
அதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பேர்லயும் ஒருத்தருக்கு வலது கை இல்லை, இன்னொருத்தருக்கு இடது கை இல்லைங்க. ஒரு கைத்தட்டல் போட்டியில் கரம் ஒன்று இல்லாதவன் கலந்து கொள்வேன் அப்படின்னு அவன் கலந்து கொண்டதே ஒரு பெரிய விஷயங்க. அதுவே அவன் வெற்றி பெற்றதை விட மேலானது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவன் பாருங்க, நமக்கு தான் கையே இல்லையே, நம்ம எதுக்கு இந்த போட்டிக்கு போக போறோம் அப்படின்னு அவன் நினைச்சானா, சரி 2 பேரும் போய் நாம அந்த போட்டியில வின் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தானே வந்தான். ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. ஆனாலும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு கை என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை இல்லாம ஒரு நொடி கூட நம்மளால வாழ முடியாது. நம்மளும் எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் நாம நம்பிக்கையோட நாம இருக்கணும். நம்பிக்கையா வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா வரணும். ஒரு லைக் உங்களுக்கு ஒரு பியூட்டி அந்த ப்ரொஃபஷனலே எடுத்துக்கோங்களேன், அதுல நம்ம ஒரு பெரிய நிலைமையை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல எந்த குறைபாடு இருந்தாலும் சரி, இதை நாம ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டிப்பா கியூர் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலையை கண்டிப்பா நாம எல்லாராலையும் அடைய முடியுங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணுல அந்த கண்ணின் கீழே பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஐ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்ட்ராபெரி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதனுடைய ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதனோட நீங்க அந்த ஆலிவ் ஆயில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹனி அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்க அண்டர் அந்த அரௌண்ட் த ஐஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரிக்கு உங்களுடைய கண்ணுல இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை அப்படியே அந்த வாட்டர், அன்வான்ட் அந்த வாட்டர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும் பாருங்களேன், அதை அப்படியே கரைச்சி எடுக்கிற தன்மை அதிகமா இருக்குங்க. நன்றி நேயர்களே, கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். நம்ம வாரம் லேடிஸுக்கு வர பல கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் யூஸ்வலாக மெனோபாஸில் ஒரு காமன் ப்ராப்ளம், அதாவது அடி இறக்கன்ற பிரச்சனை பற்றி இன்றைக்கி பேசலாம். அடி இறக்கன்றது என்னென்னா, யூஸ்வலாக கர்ப்பப்பை, ஃபெலோப்பியன் டியூப்ஸ், ஓவரீஸ்லாம் சைடில் பெல்விக் போன் கிட்ட சைடில் பெல்விக் வால் அட்டாச்மெண்ட்ஸ் மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸில் அட்டாச்சாக இருக்கும். இப்போது இந்த மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் ஏஜ் ஆக டேமேஜ் ஆகிடுது, இல்லை டெலிவரியால் டேமேஜ் ஆகிடுதுன்னா அந்த யூட்ரஸோட சப்போர்ட் குறைஞ்சு கர்ப்பை பக்கத்தில் இருக்க டியூப்ஸ் அண்ட் ஓவரீஸ் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கர்ப்பை அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து கீழே வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பேர் அடி இறக்கம், ஏன்னா பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்றது எனி ஏஜ் குரூப்பில் வரலாம். பட் பொதுவாக மெனோபாஸ் ஏஜ் குரூப்பில், அதாவது 40-50 வயசுக்கு மேலே, எஸ்பெஷலி 1 or 2 டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு ஏஜ் ஆக அந்த ஹார்மோன் லெவல்ஸ்லாம் குறையும் போது இந்த பெல்விக் ஆர்கன்ஸோட சப்போர்ட் குறைய 40-50 வயசில் இந்த சிம்டம்ஸ் யூஸ்வலாக, அந்த அடி இறக்கத்துக்கான சிம்டம்ஸ் யூஸ்வலாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போது இந்த அடி இறக்கமே கர்ப்பைக்கு ஃப்ரண்ட்டில் யூரின் பை இருக்கும், பின்னால் மோஷன் பை இருக்கும். ஸோ கர்ப்பையோடு சேர்ந்து இந்த யூரின் பை, மோஷன் பை ரெண்டுமே சேர்ந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பேர் சிஸ்டோசீல் இல்லைன்னா ரெக்டோசீல் அப்படின்னு சொல்லுவோம். மைல்டாக அதோட இடத்துலேருந்து மினிமலாக இறங்கியிருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டிகிரி ப்ரொலாப்ஸ்ன்றது கர்ப்பை கீழே ஆல்மோஸ்ட் பீரியட் பேசேஜோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா அது செகண்ட் டிகிரி ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக யூட்ரஸ் வந்து வெளியே இறங்கிதுன்னா அது 3rd degree ப்ரொலாப்ஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் மொத்தமாக வெளியே யூட்ரஸ் வந்து பேசேஜுக்கு வெளியே ஃபுல்லாக வந்துச்சுன்னா இது 4th degree ப்ரொலாப்ஸ் இல்லை சிவியர் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டிகிரிக்கு கர்ப்பை இறங்கியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த கர்ப்பை இறக்கம் இல்லை அடி இறக்கம் பிரச்சனை வரும்னா பொதுவாக வந்து இந்த பிரச்சனை ஏஜ்னால வருது. ப்ரெக்னென்சி டைமில் தான் வந்து இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் அதிகமாக இருந்துச்சு, 4 டெலிவரி 5 டெலிவரி வந்துச்சுன்னா ஒரு டைமும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி மசில்ஸ் அண்ட் லெக்மெண்ட்ஸ்லாம் வீக் ஆகி அந்த யூட்ரஸோட சப்போர்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ நிறையா ப்ரெக்னென்சிஸ் நிறையா டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு இந்த கர்ப்பை அடி இறக்கம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லேபரே கொஞ்சம் டெலிவரி டைமில் ப்ரொலாங்டாக ரொம்ப நேரத்துக்கு வலி இருந்தது, ப்ரொலாங் லேபராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த லெக்மெண்ட்ஸில் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் அடி இறக்கம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. டெலிவரி டைம்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சில சமயம் ஆயுதம் போட்டு தான் டெலிவரி ஆகிற மாதிரி இருந்துச்சு, போசெப்ஸ் டெலிவரி ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயின் ஆன் த லெக்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் பேபியோட வெயிட்டே அதிகமாக இருந்துச்சு. அதாவது பேபிஸ் அவங்க குழந்தைங்க பிறக்கும் போது அதிக வெயிட் 3.54 கிலோஸுக்கு மேலே பிறக்கும் போது வெயிட் இருந்துச்சுன்னா அந்த பேபி டெலிவர் ஆகும் போதே அந்த மசில்ஸுக்கு சப்ளை பண்ண நரம்பெல்லாம் டேமேஜ் ஆகி அந்த மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின் ரீசன் வந்து அந்த அடி இறக்கத்துக்கு ரீசன் வந்து ப்ரெக்னென்சிஸ் அண்ட் டெலிவரிஸ் தான். பட் சிம்டம்ஸ் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் வராது. யங்கர் ஏஜ் குரூப்பில் ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. ஏஜ் ஆக ஆக அந்த மசில் டோன்லாம் குறைய ஹார்மோன் லெவல்ஸ் அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல்ஸ்லாம் குறைய ஏஜ் ஆக ஆக அந்த மசில்ஸோட சப்போர்ட் குறைஞ்சு மெனோபாஸ் டைமில் அதாவது 40-50 வயசில் வந்து இந்த சிம்டம்ஸ் அடி இறக்கத்துக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய வரும். இப்போது எல்லாருக்குமே அடி இறக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு அந்த டெண்டன்சி இருக்கும், அதாவது சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் இந்த டெண்டன்சி ஃபார் ப்ரொலாப்ஸ் அதிகமாக இருக்கும்னு அப்படி பார்த்தோன்னா பொதுவாக வந்து வெயிட் அதிகமாக தூக்குறவங்க, ரொம்ப ஹெவி வெயிட் குடம் தூக்குறது இல்லை ரொம்ப ஹெவி வெயிட் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வெயிட் தூக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்க மசில்ஸில் ப்ரெஷர் அதிகமாகி அந்த மசில்ஸ்லாம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு வந்து க்ரானிக்காக காஃப் இருக்கும், அதாவது லங் இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை ஆஸ்தமானாலேயோ இல்லை ப்ராங்கைட்டிஸ்ன்ற பிரச்சனைனாலேயோ இல்லை சில சமயம் அலர்ஜிஸ்னாலேயோ ரிப்பீட்டடாக காஃப் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்க மசில்ஸில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி மசில்ஸ்லாம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரானிக் காஃப் இருந்தால் இந்த மசில்ஸ் வீக் ஆகி ஃப்யூச்சரில் வந்து ப்ரொலாப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு மோஷன் போகிறது டிஃபிகல்ட்டி, டெய்லி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மசில்ஸ்லாம் வீக் ஆகி இந்த ப்ரொலாப்ஸ் சிம்டம்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒபிசிட்டி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா, பாடி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகி ப்ரொலாப்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே பெருவிலே வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாம் பிறக்கும் போதே அந்த மசில்ஸ் வீக்காக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து மினிமல் ஸ்ட்ரெஸ்லேயே வந்து அந்த மசில்ஸ் இறங்கி யூட்ரஸோட சப்போர்ட் குறைஞ்சி ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மெயின் ரீசன் வந்து ஏஜ் தான். ஏஜ் ஆக ஆக அந்த மசில்ஸோட டோன் கம்மி ஆக மெனோபாஸ் டைமில் வந்து இந்த அடி இறக்கத்துக்கான சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ அடி இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அடி இறங்கினதுனால என்ன பிரச்சனைங்க ஒருத்தர் ஃபேஸ் பண்ணலான்னா மெயினாக வந்து அந்த யூட்ரஸ் அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்ததுனால மெயின் சிம்டம் வந்து கீழே ஏதோ ப்ரெஷர் சென்சேஷன் இல்லை புல்லிங் சென்சேஷன், அடியில் ஏதோ ஹெவினஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அண்ட் சில சமயம் வந்து கீழே ஏதோ கர்ப்பை கீழே இறங்கின மாதிரி இருக்குன்னே சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போது நம்ம யூட்ரஸ் வந்து அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் வெளியே வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு காமன் சிம்டம் ஃபார் ப்ரொலாப்ஸ் வந்து கர்ப்பைக்கு பக்கத்துலேயே வந்து யூரின் பையும் இருக்குது. ஸோ யூட்ரஸ் வந்து கீழே இறங்கும் போது யூரின் பையும் சேர்ந்து இறங்கும். சில சமயம் யூரின் பை வந்து கீழே இறங்குனா அந்த யூரினரி சிம்டம் சில சமயம் இருக்கும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால் அந்த யூரின் பை அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்துச்சுன்னா ஃப்ரீயாக யூரின் போக முடியாமல் யூரினரி ரிட்டென்ஷன் பிரச்சனை வரலாம். அதாவது ஃபுல்லாக யூரின் போகாமல் எப்பவுமே கொஞ்சம் பாதி தான் போக முடியுதுன்ற சென்சேஷன் சொல்லிட்டு வருவாங்க. சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகாதனால ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற யூரினரி சிம்டம் அதாவது இருமினா தும்மினா யூரின் லீக்கேஜ்
ப்ராப்ளம் இருக்குது, இல்லை யூரின் வந்து அர்ஜென்ட்டாக உடனே போகணும் போல சென்சேஷன் இருக்குது, அடிக்கடி யூரின் போகணும் போல சென்சேஷன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் கூட வந்து அடி இறக்கும், இல்லை யூரினரி பை அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்ததுனால சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி மோஷன் பையும் அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்துச்சுன்னா மோஷன் பேக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க வரலாம். அதாவது மோஷன் ஃப்ரீயாக போக முடியல, இல்லை டிஃபிகல்ட்டி கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ற சிம்டம் கூட இருக்கும். அது இல்லாமல் வந்து சில பேருக்கு லோ பேக் பெயின்னு வேறு ஏதோ ரீசனுக்கு லோ பேக் பெயின் செக் பண்ணும்போது நம்ம அந்த யூட்ரஸ் கீழே அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்தது நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரொலாப்ஸ்ன்றது டயக்னோஸ் பண்ணுறது வந்து எக்ஸாமினேஷனில் தான், அதாவது நம்ம செக் பண்ணி பார்த்து ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் யூட்ரஸ் அதோட இடத்துலேருந்து கீழே நகர்ந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பெரிய டெஸ்டிங் ஆர் ஸ்கேன்ஸ் ஆர் எம்ஆர்ஐ அந்த மாதிரி எந்த டெஸ்ட்டும் அவசியம் இல்லை. கிளினிக்கலாகவே வந்து நம்ம யூட்ரஸ் ஃபிசிக்கலாக அது இறங்கி வந்திருக்கு நம்ம எக்ஸாமின் பண்ணி டயக்னோஸ் பண்ணிடலாம். சில சமயம் சில டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கர்ப்பையில் ஏதாவது கட்டி இருக்கா, அந்த கட்டியோட ப்ரெஷர்னால தான் யூட்ரஸ் கீழே இறங்கியிருக்கான்னு பார்க்கறதுக்கு சில சமயம் அல்ட்ராசவுண்ட் இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். பட் மெயினாக அந்த டயக்னோஸ் பண்ணுறது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். இப்போது ப்ரொலாப்ஸ் இருக்குது, அடி இறங்கி இருக்குது, அதோட இடத்துலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னா ட்ரீட்மெண்ட் உடனே பண்ணணுமா வேண்டாமான்றது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அதுக்கு பொறுத்து தான் இருக்குது. சில சிச்சுவேஷன்ஸில் வந்து நிச்சயமாக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரொலாப்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த யூட்ரஸ் அதோட இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நகர்ந்து கீழே வந்திருந்ததுன்னா அந்த வெளியே இருக்கிற கர்ப்பை வந்து சைடில் இருக்க டிஷ்யூ தொடையிலலாம் டச் பண்ணி ஃப்ரிக்ஷன்னால் அந்த கர்ப்பை வாயில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்சர்ன்ற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே அல்சரே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா சில சமயம் டிஸ்சார்ஜ் வரும், ஒரு கண்டினியூஸாக ப்ளீடிங், போஸ்ட் மெனபாசல் ப்ளீடிங்கிற பிரச்சனையோடு வருவாங்க. ஸோ ப்ளீடிங் பிரச்சனை இல்லை அல்சர் இல்லை புண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ப்ரொலாப்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி மெயின் சிம்டம்ஸ் வந்து யூரின் போகிறதுல பிரச்சனை இல்லை மோஷன் போகிறதுல பிரச்சனை அப்படின்னு வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ரொலாப்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் பொதுவாக ப்ரொலாப்ஸ்ன்றவங்க எல்லாருக்குமே கம்பல்சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சிச்சுவேஷன்ஸில் சிம்டம்ஸ் ரெகுலராக இருந்ததுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கிறதே வந்து இட்ஸ் குட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ ட்ரீட்மெண்ட் டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்போது நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ப்ரொலாப்ஸ் அடி இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ்னால் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் வருது, இது சுத்தமாக இருக்கா, இதில் பெஸ்டிசைட் இருக்கா, இல்லை இது வந்து சேஃபாக சாப்பிட அப்படின்னு நிறைய வந்து கவலைகள் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டை நம்ம எடுத்தோம்னா அது நார்மல் சைஸில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச ஃப்ரூட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பப்பாளி, கொய்யாப்பழம், இந்த சாத்துக்குடி, அப்புறம் இந்த சப்போட்டா பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஃப்ரூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி மண் இருந்தால் கட்டாயம் ஏதாவது இந்த ஒரு செடி கட்டாயம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஜாஸ்தி நம்ம வந்து ஒன்றும் அந்த பெஸ்டிசைட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டிலேருந்து வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊர்லேருந்து விற்கிற வரலும் நல்லா இருக்கிறதுக்கோசரம் அதில் ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ சொல்கிறாங்க சிலர் வந்து ஆப்பிளில் மேலே வந்து இந்த மெழுகு இருக்குது அதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் மெத்தடில் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போட்டாலாம் சின்னதாக இருக்கும், ஆனால் அதை பிரித்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்கானிக்னா என்ன? ஆர்கானிக்னா பார்த்தீங்கன்னா இந்த பசு இல்லை ஆடு இதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸ்
அதாவது அந்த ஷானி, இந்த வந்து கோமியம், இதெல்லாம் வச்சு அவங்க ஆர்கானிக் பெஸ்டிசைட் தயார் செஞ்சு அது வழியாக வந்து இந்த உணவை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. நல்லா நம்ம சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பெஸ்டிசைட் மூலம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு, சிலர் சொல்கிறாங்க கிரேப்ஸில் இனிமேல் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, கிரேப்ஸை டிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக பெஸ்டிசைட் கோட்டிங் வெளியில் இருந்ததுன்னா அதனால அலர்ஜி கூட வருது. சிலருக்கு வந்து கிரேப் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டுற மாதிரி, இல்லை கண்ணெல்லாம் எரியிற மாதிரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால நம்ம நிறையா அதை தண்ணியில் போட்டு அதை வந்து வச்சுட்டோன்னா மேலே இருக்கிற பெஸ்டிசைடாவது போகும். ஆனால் பூ இருக்கிறதையே வந்து நிறைய அடிக்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ அந்த வந்து பூச்சிக்கொல்லிக்கு மருந்துகளுக்கு அது வந்து அந்த ஃப்ரூட் உள்ள தான் போயிடும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ சீசன் அளவு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வருதோ அதை நம்ம சாப்பிட்டோம்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஏன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸில் இருக்கிற விட்டமின் சத்து நம்ம மற்றதில் கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம், இல்லை வந்து வேக வச்சு சாப்பிட்றோம், இதனால விட்டமின் சியும் பி சத்தும் வந்து சரி அளவு தான் இருக்கிற விட்டமின் வந்து அது இந்த ஹீட்னால அது வந்து போயிடுது. அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெட்டி சாப்பிடக்கூடிய ஒரே பண்டம் வந்து ஃப்ரூட்ஸும் சாலட்ஸும். அதனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா நம்ம சொல்கிறது பப்பாளி சாப்பிட்ணும், இல்லை கொய்யாப்பழம். ஏன்னா இது பப்பாளி வந்து பீட்டா கேரட்டின் அப்படின்னு ஒரு சத்து, இது கண்ணுக்கு மாத்திரம் நல்லது இல்லாத இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்தோம்னா நிறைய நம்மளுக்கு டீசல் ஃபியூம் எடுத்துக்கிறோம், இல்லை இந்த மாதிரி தண்ணியிலேயே நிறைய இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல்ஸ் இல்லை பெஸ்டிசைட்ஸ் ஆட் ஆகிருக்கு, இல்லை ஃபர்டிலைசர்ஸ் அது கூட வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்டங்கள் நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிடக்கூடாத பண்டங்கள் போச்சுன்னா மூச்சு வழியாக இல்லை உணவு வழியாக என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கிற ஆக்சிடேஷன் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ ஆக்சிஜன் வந்து ஓட்டுன்னு சொன்னோன்னா அதில் ஒரு ஜாஸ்தி எலக்ட்ரான் சேர்ந்துடுது. அதனால அது வந்து உடம்புல இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் அது வந்து பாதிக்க ஏற்படுது. அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிட்ணும். ஸோ இந்த பப்பாளி பழத்தில் பீட்டா கேரட்டின் இருக்குது, கொய்யாப்பழம் எடுத்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சியே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இதை தவிர அதில் இருக்கிற நார் சத்து சால்யுபிள் ஃபைபர் வந்து மலச்சிக்கலை தவிர்க்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் உள்ளே இருக்கிற கொட்டையும் எடுத்துடுறாங்க, மேலே இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, சுத்தமாக கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். அந்த கொட்டைனால ஒரு பாதிப்பும் வராது. இப்போ சாத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே ஜூஸ் தான் சொல்கிறாங்க, அது தப்பான கருத்து. நம்ம சாத்துக்குடியை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இல்லை யாருக்கு சாப்பிட முடியாதோ, ஏதாவது இப்போ இந்த மாதிரி வாயில் கிளிப்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது இந்த டென்ச்சர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா உங்களால் கடிக்க முடியாதுன்னா அப்போ தான் நம்ம அந்த ஜூஸ் மாதிரி போடலாமே வழி. எல்லாருமே சாத்துக்குடி அப்படின்னா ஜூஸுங்கிறாங்க, இது தப்பான கருத்து. ஸோ பல விதமான சீசன் பழங்களை சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாதுளம் பழம், பேரிக்காய் இதெல்லாம் தாராளமாக நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இப்போ நான் வந்து ஆலோவேராங்கிற ஒரு ஹெர்பல் பிளான்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்மால் டிப் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆலோவேரா பிளான்ட் வந்து இப்போ எல்லாருமே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆலோவேரா பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ளெஷியான ஒரு லீஃபும் அதுக்குள்ளே ஒரு சோற்றுங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த சோற்று பகுதியிலேருந்து எடுக்கிற அந்த ஒரு ஃப்ளெஷ்ஷை எடுத்து நம்ம தலையில் வந்து நல்லா வந்து முடியல நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேரை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப், சிரங்கு போன்ற உபாதைகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம் நேயர்களே. இன்றைய நீங்களும் சம்பாதிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம எப்படி அலங்கார பூக்களை பற்றி பேசலாம். கடந்த வாரத்தில் நீங்கள் வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து
ஸ்டால்ல எல்லாம் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் போட்டு விற்பனை செஞ்சாங்க. எப்படி சொந்தமாக அவங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கடந்த வாரம் அந்த ஸ்டால் எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 13 பேர் நம்ம தமிழக மேதகு ஆளுநர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அவார்டு வாங்கினாங்க. அதாவது கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தேன். நாங்கள் வந்து பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் எல்லாரையும் ஒரு அளவுகோல் வைக்கல. யார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, அந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 13 பேருக்கு நாங்கள் வந்து 18 பேருக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெமெண்டோ கொடுத்தோம். அந்த வகையில் இன்னைக்கு அதில் வந்து பங்கு பெற்ற ஸ்பெஷல் மெமெண்டோ வாங்கிய நம்ம திருமதி, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், பகவதி தேவி. திருமதி பகவதி தேவி, எங்கேருந்து வந்துருக்கீங்க? நான் வந்து சிம்யா நகர்லேருந்து வரேன். கோயம்பேடுல வந்து எங்கள் ஹஸ்பண்ட் செவ மார்க்கெட் இருக்கு, அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன். என்னால் முடிஞ்சது இந்த கைவினை, இந்த பொக்கே பொருள் அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு விற்பனைக்கு தரேன். இவங்க வந்து மிஸ்ஸஸ் பகவதி. இவங்க வந்து இந்த ஸ்பெஷல் அவார்டு வாங்கினாங்க. இவங்க செய்கிறது வந்து மலர் அலங்காரம். இவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த இதை தொடங்கியிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவங்களுடைய கணவர் வந்து தலைமுறையாக அவங்க தாத்தா காலத்திலிருந்து பூ விற்கிற வியாபாரம். இப்போ வந்து அந்த பூ விற்கிற வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பூ வாங்குறது விற்கிறது அப்படின்றது இல்லாமல் மிஸ்ஸஸ் பகவதி வந்து திருமணம் முடித்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பூ வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எப்போவுமே ஒரு தொழிலை வந்து நம்ம ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே வரணும் இல்லையா? அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கணவனுடன் சேர்ந்து அந்த தொழிலை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த பூ வியாபாரத்தை எப்படி பொக்கேவா பண்ணுறது, வந்து நிறைய கிளாஸஸ் கூட எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் மேடம் வந்து நிறைய உதவிலாம் பண்ணியிருக்காங்க, நிறையா சொல்லி தந்திருக்காங்க. இந்த சிவியா மூலியமாக தான் நான் வந்து எங்கள் நம்பரானேன். ஓகேப்பா, இதில் வந்து நீங்கள் என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்பு எப்படி மேலே வந்தீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஏற்கனவே இதில் இருந்ததால எனக்கு அனுபவம் வந்து அவர் மூலியமாக கிடைச்சது. அது மூலியமா இப்போ நானும் வந்து இந்த மலர்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நிறைய கல்யாணத்துக்கு, திருமணத்திற்கு, விசேஷ நாட்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து அவரோட சேர்ந்து நான் செஞ்சு தரேன். என்ன இது ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஃபஸ்ட் அந்த இப்போ கல்யாணத்துக்கு போனீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நம்ம செய்யலாமே, பூவெல்லாம் வாங்க முடியுதுன்னு. முதல்ல இந்த பூக்கள்லாம் எங்கே கிடைக்கும், என்ன விதமான பூக்கள்லாம் வாங்க தொடங்குறீங்க? இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே பூ பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் ஒரு கடைக்கு போகும்போது எல்லா பூக்களையும் பார்த்துக்கிறேன். இந்த பூ பேர் வந்து ஜர்பேரா. இதோட பேர் ஜர்பேரா. ஓகே. இந்த பூ இது வந்து எத்தனை எல்லா கலர்லேயும் வருது? கலர்ஸ் எல்லோ இருக்கு, வயலட் இருக்கு, ஒயிட் இருக்கு, என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ரோசஸ் கூட இருக்கு. இது இல்லை, இது மாதிரி இது வந்து கூட சேர்த்து பூவோட சேர்த்து நீங்கள் வைக்கிறதுக்கு பொக்கே ஷாப்ல இது மாதிரியும் கிடைக்கும், நிறைய லீவ்ஸ்லாம். இதையும் வாங்கிக்கிறீங்க. இந்த லீவ்ஸ் பேர்லாம் வந்து சைப்ரஸ் சொல்லுவாங்க. சைப்ரஸ்ன்றது இது வந்து நம்ம இந்த பொக்கேக்கு வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணாமல், ஃப்ளவரோட எப்பவுமே இலைகளை வந்து நம்ம இப்படி சேர்த்து வைக்கும்போது தான், இப்போ ஒரு பூவோட வந்து நம்ம இலையை சேர்த்து வைக்கும்போது தான் அது ஒரு லுக்காக அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, இது மாதிரி இதை வந்து நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணலான்னு நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க, சொல்லி கேட்டுங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய சார்ட் பேப்பர் எடுத்துக்கணும். பெரிய சைஸ் சார்ட் பேப்பர். இந்த சார்ட் பேப்பரை வந்து 3ஆ கட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். ஸோ அதை கீழே வச்சுட்டு, இது பேர் சைப்ரஸ் லீவ்ஸ், அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கணும் கீழே. அப்புறம் இந்த மாதிரி ஜர்பேரா ஃப்ளவர்ஸ். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி அழகாக கலர்ஸும் வச்சுக்கணும். கூட வந்து இந்த மாதிரி டேசி பூஸ், எல்லோ டேசி, ஒயிட் கலர், அப்புறம் ரோசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கணும் யூ ஷேப்பில். எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கணும்.
பண்ணிவிட்டு இந்த சார்ட் பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப்லர் பின் இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று பண்ணிவிட்டு சல்லோ டேப்பால் ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்லாம் விற்கும் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விற்பாங்க. இந்த கிளாஸ் ஷீட்டை அதில் கவர் பண்ணிடணும். சலோ டேப் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது பேர் சாட்டன் ரிப்பன். இந்த ரிப்பன் கடையிலலாம் கிடைக்கும். இந்த ரிப்பனில் நான் போ பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதை எப்படி பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபோல்ட் பண்ணணும். இப்படி பண்ண வரும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சலோ டேப் கூட பண்ணிக்கலாம். இப்படி இதை பண்ணி இந்த சலோ டேப் பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டிடணும். லேபிள்லாம் ஒட்டுவீங்களா அந்த மாதிரி ஒட்டி இங்கே பண்ணிடணும். ஓகே, ரெடி. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு லீஃப் வச்சாங்க, ஒரு 3 ஃப்ளவர் வச்சாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோஸ் வச்சாங்க, டெய்ஸி வச்சாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை. ஒரு சார்ட் அடியில் மேலே கிளாஸ் பேப்பர், உடனே ஒரு பவ் வச்சு பின் அடிச்சாச்சு, பொக்கே ரெடி. அப்போ இதை வந்து இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம ரோஸ் என்ன பூவும் வச்சுக்கலாம் அழகழகா. நீங்கள் இது எதுவுமே வந்து இப்படி தான் அப்படின்னு எல்லாம் ரூல்ஸ் கிடையாதுங்க. ரொம்ப இவ்வளோ சிம்பிளாக செஞ்சு காட்டணுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இவ்வளோ அழகான பூக்களை வாங்கி ஒன்றா சேர்க்குறது, அவ்வளவுதான். இந்த வித்தையை வந்து இவங்க கற்றுக்கிட்டு இதில் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து 4 மடங்கு அளவு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம இதை செய்ய முடியுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது அவங்க ஹஸ்பண்ட்ன்றதெல்லாம். அவங்களுக்கு எங்கே கேட்டாலும் ஆர்டர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன பஞ்ச் மாதிரியும் பண்ணிடுறாங்க. எந்த ஊர்லேருந்து ஆர்டர்ஸ் கேட்டாலும் இவங்க ஒரு 4 வீலர் வச்சுட்டு கொண்டு போய் வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஆமாம், டெலிவரி பண்ணிடுறீங்க. என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக வரும் உங்களுக்கு ஆர்டர்ஸ்? காலேஜ்லேருந்து நிறைய காலேஜ், வெரி குட். மேரேஜ் ஆர்டர்ஸ் வரும். மேரேஜ் ஆர்டர்ஸ், டெக்கரேஷன், கூடவே சேர்த்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதையும் கையில் எடுத்துருக்காங்க. டெக்கரேட் பண்ணுறாங்க, மாலையும் பண்ணுறீங்க, மாலை தோரணம் எல்லாமே பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு பெரிய விழான்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்டேஜ் ஃபுல்லுமே அந்த போடியத்துல இருந்து பேக் ப்ராப்லேருந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண முடியுமோ ஃபுல் டெக்கரேஷன் எடுத்து பண்ணுறீங்க. வெப்சைட்டும் வருது. வெரி குட். அது மூலியமாக நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். டோர் டெலிவரியே பண்ணிடுறோம் நாங்கள். வெரி குட், வெரி குட். இந்த அளவுக்கு பாருங்க, ஃப்ளவர் தான் நம்ம அங்கங்கே பூத்து குலுங்குற பூக்களை வந்து ஒன்றா சேர்க்குறோம். இது எங்கெங்கே கிடைக்குது அவ்வளவுதான். இப்போ ரொம்ப சகஜமாக கிடைக்க தொடங்கிடுச்சு எல்லா இடத்துலையும். இப்போ பார்த்தீங்க, இதே மாதிரி எவ்வளோ வேகமாக பொக்கே தயார் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸில் இதை முடிச்சுட்டாங்க அவங்க பகவதி. அடுத்து அதே மாதிரி வேகமாகவே ஒரு பஞ்சும் தயார் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன 4 மடங்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு பூக்களை ஒன்றா சேர்த்து வச்ச உடனே ஒரு பொக்கே ரெடி. இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது. இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து கோயம்பேடு இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் மற்ற கடைகள்லேயும் இந்த ஃப்ளவர்ஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் நான் இம்போர்ட் பண்ணியும் வாங்குறோம் அப்படின்றாங்க. இந்த பூ இது என்ன பேமா? பூ பேர் வந்து ஆர்ச்சிட் ஃப்ளவர். ஆர்ச்சிட் ஃப்ளவர் தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பூக்கள் வந்து இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துடுறீங்க. கலர்ஸும் கிடைக்குது. இது சகஜமாக கிடைக்க தொடங்கிடுச்சு. இப்போதான் எல்லா பூவும் வந்து இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே சகஜமாக கிடைக்கணும். அதையும் இவங்க வந்து புகுத்த தொடங்கிட்டாங்க. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி தோரணமாக எல்லா இதுக்கும் நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே கூட வளர்க்கலாம் அப்படின்றதுக்கும் இவங்க வந்து கொடுக்க தொடங்கியிருக்காங்க. விற்பனைக்கும் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து மண் தேவையில்லை. நீங்கள் மண் போட்டு வச்சு ஒரு தொட்டி வைக்கணும்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். வடியும் ஒரே மண்ணாகும், சிமெண்ட்டு. சில வீடுகள்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் விரும்புகிறதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, செடி வைக்காதீங்க, மண்ணெல்லாம் கொட்டுது அப்படின்வாங்க. இதுக்கு வந்து இவங்க வந்து தேங்காய் நார், இங்கே பாருங்க,
இது வந்து 1.5 months வந்து அப்படியே இருக்கக்கூடியது. இது வந்து நீங்க அபார்ட்மெண்ட்ஸ்லயும் வளர்க்கலாம், வீட்லயும் வச்சிருக்கலாம். இது ஒரு தேங்காய் மட்டையை வச்சுட்டு கறி, அடுப்பு கறி பார்த்துருக்கீங்களா, அடுப்பு கறி இருக்கு, தேங்காய் மட்டையில் இதை வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டே இருந்தால் போதும். 1.5 months வரைக்கும் இருக்கும். இப்போ இவங்களுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இவங்க இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து யூஸ் பண்ணிட முடியாது. எல்லா ஃப்ளவர்ஸும் வச்சிருந்து தான் யூஸ் பண்ணணும். அப்படி அவங்க வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பாதுகாத்து வச்சிருக்காங்க. 1.5 months வச்சிருக்கிறதுல ஃப்ளார்ல கூட நிறைய இப்போ மேரேஜ் ஆர்டர் கேட்குறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி இந்த ஃப்ளார். ஒரு மாலை வந்து 8,000 10,000. ஓ, அந்த அளவுக்கு இப்ப பாருங்க, நான் அதாவது ஆர்டிஃபிஷியல்ல இருந்து நேரடியா நேச்சுரலுக்கு வந்துட்டாங்க. அப்படியே நேச்சுரலாக காஸ்ட்லியான பூ இம்போர்ட் பண்ணி எங்களுக்கு மாலையெல்லாம் கொடுங்க. இது வந்து எவ்வளோ சொன்னீங்க, இதில் மாலை தயார் பண்ண 8,000 வரைக்கும் இதில் மாலை தயார் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்களாம். இது ஆர்டர்ஸ் அதிகமாக இப்போ கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாதுகாத்துருக்க பூவை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக அதிலே வந்து பூக்கள் வந்து மலர்ந்து வந்துட்டு செடி வளரதான் செய்யுது, வளர்ந்துட்டு இருக்குது. அதனால வாங்கிட்டு போய் நம்மளும் வைக்கலான்றதால இவங்க விற்பனையும் தொடங்கியிருக்காங்க. தொட்டியோட விற்பனையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பூ கோயம்பேட்டில் கடையில் பூ வாங்கி வித்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இம்போர்ட் பண்ணி ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு 8,000 அளவுக்கு மாலையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி ஆகியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பாக அவங்க பூக்களை நேரடியாகவே விற்கவும் தொடங்கியிருக்காங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்கு போகிறது, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறது, பொக்கே கொடுக்குறது, இதெல்லாம் விட்டு அதுக்கு மேற்படியாக இவங்க வந்து செடிகளாக அந்த இம்போர்ட் பண்ண பூக்களை வளர்த்து தொட்டிகளில் விற்கவும் தொடங்கியிருக்காங்க. அது எப்படி வளர்க்குறது, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே எப்படி வைக்கிறது அப்படின்றது. இப்போல்லாம் வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு நார்லே செங்கல் மாதிரி வந்துடுச்சு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தால் அந்த ஊறி போய் அதுலேருந்தே வளர தொடங்கிடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் உரங்கள் வந்து அதிகமாக தேவைப்படாத அளவுக்கு வளர்ச்சிக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நிறைய வந்துடுச்சு. அந்த விதத்தையும் இவங்க வந்து சொல்லி கொடுத்து இப்போ பார்த்தீங்க நீங்கள் இந்த தேங்காய் மட்டையும் கறியுமே யூஸ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இனிமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி. வணக்கம். இது சிவகாமி அருணனின் கவிதை பூந்தோட்டம். உலா வருவோம் வாருங்கள். போனால் போகட்டும் போடா. வாழ்வில் நிலையானது எது உள்ளது? புத்தம் புதிதாய் காட்சிகள் தினம் தினமும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. வந்தவர் யாவரும் தங்கிவிட்டால் பூமியில் இடமேது? எது நடந்தாலும் நன்மைக்கே, நல்லதாய் நடந்தால் மகிழ்ச்சியே. நமது பூமியில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு போனால் போகட்டும் போடா என்ற மனநிலையில் இருந்தால்தான் நல்லதோ என்ற ஏக்கத்தில் எழுதியது இக்கவிதை. போனால் போகட்டும் போடா. என் இனம் அழித்து புதைத்த மேட்டில் நின்று சொல்கிறேன், போனால் போகட்டும் போடா. நான் தமிழன். எத்தனை கட்டிடம் வீழ்ந்தாலும் கற்புதையலுக்கு விசாரணை கமிஷன் போடுவேன், போனால் போகட்டும் போடா. நான் இந்தியன். மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் மக்களவை செல்லாமல் மாண்புமிகுமாய் மட்டுமே இருப்பேன், போனால் போகட்டும் போடா. நான் அரசியல்வாதி. எபோலா கிருமிக்கு விருந்து படைக்க மனிதம் காவு கொடுப்பேன், போனால் போகட்டும் போடா. நான் விஞ்ஞானி. மருந்து தராத பயனை மரணம் தருவாயின், மருந்து தராத பயனை மரணம் தருமாயின் கடவுள் இருக்கிறார், போனால் போகட்டும் போடா. நான் மருத்துவர். தாய்ப்பாலிலும் கலப்படம் செய்து தலைமுறை அழித்து பெருமை கொள்வேன், தாய்ப்பாலிலும் கலப்படம் செய்து தலைமுறை அழித்து பெருமை கொள்வேன், போனால் போகட்டும் போடா. நான் வியாபாரி. அறிவு வளர்க்க வளர்த்த கல்வி காசு படைக்க காவு கொடுப்பேன், அறிவு வளர்க்க வளர்த்த கல்வி காசு படைக்க காவு கொடுப்பேன், போனால் போகட்டும் போடா. நான் கல்வி தந்தை. பெண்ணால் பிறந்து பெண்மை வதைத்து கருணை கொலைகள் செய்வேன், பெண்ணால் பிறந்து பெண்ணை வதைத்து
கருணை கொலைகள் செய்வேன். போனால் போகட்டும் போடா, நான் மனிதன். கவிதை வடித்து கற்களில் எழுதி வாசித்து முடித்தேன். கவிதை வடித்து கற்களில் எழுதி வாசித்து முடித்தேன். 4 பேர் கேட்க, போனால் போகட்டும் போடா, நான் கவிஞன். மீண்டும் நாளை உலா வருவோம். நன்றி, வணக்கம்.